அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான நண்பர்களே, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் சமீபத்திய ஒரு அறிக்கையை நீங்கள் பலரும் கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஜோர்டான் நதியின் மேற்கு கரையில் பாலஸ்தீன் என்று ஒரு நாடு இனி இருக்காது என்று அவர் கூறிய வார்த்தைகள் பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளன. கடந்த சில நாட்களாக நெதன்யாகுவின் செயல்களும் வார்த்தைகளும் ஒரு ஆணவமிக்க ஏகாதிபத்தியைப் போலவே தோன்றுகின்றன. மனிதநேயத்தின் ஒரு துளியும் இல்லாத கொடூரமான மனதுடனேயே அவர் ஒவ்வொரு அறிக்கையையும் வெளியிடுகிறார். காசாவில் உள்ள மக்களை தினமும் கொன்று ஒழித்து வருகிறார். அத்தகைய காட்சிகள் மனிதநேயம் உள்ள எவரையும் வேதனைப்படுத்துவதாகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாகவும் உள்ளன. இப்போது நெதன்யாகுவின் இலக்கு காசா மட்டுமல்ல, முழு பாலஸ்தீன் நாட்டையும் அழிக்க வேண்டும் என்பதாக உள்ளது. பாலஸ்தீனை முற்றிலுமாக துடைத்து அழிக்க முயற்சிக்கிறார். ஜோர்டான் நதியின் மேற்கு கரையில் பாலஸ்தீன் என்ற நாடு இனி இருக்காது என்று ஆணவத்துடன் அறிவிக்கும்போது, நூற்றாண்டுகளுக்கு முன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு அழகிய முன்னறிவிப்பு நம் மனதில் தோன்றுகிறது. உலகின் முடிவு, கியாமத் தொடர்பான அறிகுறிகளை பற்றியது அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே பல சிறிய மற்றும் பெரிய முன்னறிவிப்புகளை உலகிற்கு அறிவித்தார். அவற்றில் பல ஏற்கனவே நடந்துவிட்டன, சில நம்முடைய கண்முன் நடந்து கொண்டிருக்கின்றன. பொய்யை கூட விளையாட்டாக பேசாத அல்லாஹ்வின் அன்புக்குரியவரும் இறுதி இறைதூதருமான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அனைத்து அறிகுறிகளும் இந்த உலகில் நிறைவேறும். இஸ்ரேல் மற்றும் யூதர்களுடன் தொடர்புடைய ஒரு ஆச்சரியமான முன்னறிவிப்பு அதில் ஒன்றாகும். உலகின் முடிவுக்கு முன்பு ஜோர்டான் நதியின் மேற்கு கரையிலிருந்து யூதர்களும் கிழக்கு கரையிலிருந்து முஸ்லிம்களும் இடையே ஒரு போர் நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தார். அந்த போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். தோல்வியடையும் யூதர்கள் முஸ்லிம்களுக்கு பயந்து கற்கள் மற்றும் மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள் என்று நபி கூறினார். அப்போது அந்த கற்களும் மரங்களும், ஓ விசுவாசிகளே, எங்களுக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான் என்று கூறும். ஆனால் கர்கத் உர்கதி என்ற மரம் மட்டும் அவர்களை வெளிப்படுத்தாது, ஏனெனில் அது யூதர்களின் மரம் ஆகும். இஸ்ரேலில் மிகவும் பரவலாக காணப்படும் மரம் இந்த கர்கத் ஆகும். அவர்கள் அதை பரவலாக நட்டு வளர்க்கின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய முன்னறிவிப்புகள் எதுவும் வீணாகாது, அவை அனைத்தும் நிறைவேறும். யூதர்கள் இந்த முன்னறிவிப்பை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு பயந்து தயாராகி வருவதாக தோன்றுகிறது. அல்லாஹுவின் அன்புக்குரியவரின் முன்னறிவிப்பு உண்மையாகும் என்ற பயமே நெதன்யாகுவை ஜோர்டான் நதியின் மேற்கு கரையில் பாலஸ்தீனை அழிக்கும் ஆணவத்திற்கு இட்டுச் செல்கிறது. இந்த முன்னறிவிப்பில் மற்றொரு ஆச்சரியமும் உள்ளது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முன்னறிவிப்பை செய்யும்போது ஜோர்டான் நதியின் மேற்கு கரையில் இஸ்ரேல் என்று ஒரு நாடு இருக்கவில்லை. அப்படி ஒரு யூத நாடு உருவாகும் என்ற எதிர்பார்ப்பு கூட யாருக்கும் இருக்கவில்லை. 1948 தான் இஸ்ரேல் நிறுவப்பட்டது. அதற்கு முன்பு யூதர்களுக்கு சொந்தமாக ஒரு நாடு இல்லை. ஹிட்லரின் கொடுமைகளுக்கு ஆளான லட்சக்கணக்கான யூதர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு குடியேறினர். அவர்களில் சிலர் வறுமையிலும் பரிதாபகரமான நிலையிலும் பாலஸ்தீன் மண்ணுக்கு வந்து தங்குமிடம் கேட்டனர். மனிதநேயம் உள்ள பாலஸ்தீனர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் பின்னர் நடந்தவை நமக்கு தெரியும். அவர்களை ஏற்றவர்களையே கொடூரமாக கொல்கிறார்கள், குழந்தைகள், பெண்கள் என்று பாகுபாடில்லாமல். இந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? இஸ்ரேல் நிறுவப்பட்ட காலத்தையும் அதற்கு பிந்தைய காலத்தையும் காட்டுகிறது. 1947க்கு முன்பு முழு பகுதியும் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமாக இருந்தது. 1947 முதல் 48 வரை பாலஸ்தீன் நிலத்தை கைப்பற்றி இஸ்ரேல் விரிவடைகிறது. 1948 இல் ஜோர்டான் நதியின் மேற்கு கரையில் இஸ்ரேல் முதலில் நிறுவப்பட்டது. ஆனால் அப்போது எல்லை நதியை அடையவில்லை. 1967 வெஸ்ட் பாங்கை கைப்பற்றிய போது இஸ்ரேலின் எல்லை ஜோர்டான் நதியின் மேற்கு கரையில் உள்ளது. பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. நூற்றாண்டுகளுக்கு முன்பு நபியின் முன்னறிவிப்பு எவ்வளவு ஆச்சரியமானது! யூதர்களை பின்பற்றும் தஜ்ஜாலை பற்றிய மற்றொரு முன்னறிவிப்பையும் நினைவு கூறுங்கள். தஜ்ஜால் மதீனா மஸ்ஜிதை பார்த்து, அந்த வெள்ளை அரண்மனை யாருடையது என்று கேட்பார். நபி முன்னறிவிப்பு செய்யும்போது மதீனா மஸ்ஜித் வெள்ளை அரண்மனையாக இல்லை, பனை ஓலைகளாலான எளிமையான குடிலாக இருந்தது. இன்று அது வெள்ளை அரண்மனையாக மாறியுள்ளது. அல்லாஹுவின் அன்புக்குரியவரை தவிர வேறு யாரால் இவ்வளவு துல்லியமாக முன்னறிவிக்க முடியும்?
இப்போது ஜோர்டான் நதியின் மேற்கு கரையில் பெரிய தாக்குதலுக்கு நெதன்யாகு தயாராகிறார். அமெரிக்கா அதற்கு முழு ஆதரவு அளிக்கிறது. மனிதநேயமற்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் குழந்தைகள் பெண்கள் என்று பாகுபாடு இல்லாமல் படுகொலைகளை நடத்தும்போது மனிதநேயமுள்ள பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் மட்டுமல்ல பிரான்ஸ் பிரிட்டன் உள்ளிட்டவையும் பாலஸ்தீனை ஆதரிக்கின்றன. பாலஸ்தீனை சுதந்திர நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கோருகின்றன. இஸ்ரேலுக்கு எதிராக எகிப்தும் துருக்கியும் முன்னேறி வருகின்றன. இந்த உலகில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்புகள் உண்மையாகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் அருளி ஆசீர்வதிக்கட்டும். அவர்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் அருளி ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.